அன்னைக்கு டேட்டில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் 1 கிலோ கோல்டுக்கு வந்து பேசிக் கார் மாருதி இருந்தது. இன்னைக்கு அதே இதுக்கு வந்து இன்னைக்கு பிஎம்டபிள்யூவில் இருக்குது. அதே இன்னைக்கு அடுத்த 10 வருஷத்தில் கோல்டு வந்து அடுத்த லெவல் ஆஃப் ஃப்ளைட் வாங்குற அளவுக்கான காஸ்ட் போகும் அப்படின்றத நிதர்சனமாக நம்ம அந்த 20 வருஷம் பார்த்துட்டோம். அப்போது இப்போலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம பண்ணுற இன்னைக்கு ஒரு ரூபா பையிலேருந்து எடுக்கிறோமா, அதை வந்து நீடுக்கு பண்ணுறோமா அப்படின்றது நம்மளோட தேவைக்காக இதை செலவு பண்ணுறோமா, இல்லை இந்த தொகையை வந்து வேற எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அந்த அவேர்னஸ் ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்துருச்சுன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஃபோன் இன்னைக்கு பிராண்டட் ஃபோன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 வருஷம் மினிமம் யூஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம கல்ச்சர் எப்படி இருக்குன்னா, எவ்ரி இயர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாடலில் இருக்குது. அது இப்போ நீங்கள் எங்கள் மாடல் மாதிரியே அந்த மொபைலை வந்து அடுத்த ஒருத்தவங்க ரீஃபர்பிஷ்னு வாங்குறதுக்கான ஒரு பெரிய ஓப்பன் மார்க்கெட் இருக்குது. அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி பையிலேருந்து எடுக்கக்கூடியதை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது ரைட்டா அப்படின்றத யோசித்து அந்த 100 ரூபா செலவு பண்ணுறதுக்கு பதிலாக ஆப்பில் ஒரு 100 ரூபா இன்றைக்கி ஒரு கோல்டை வாங்கிடுவோம். அந்த காஃபி டீ குடிக்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து ஹேபிச்சுவலாக டெய்லி ஒரு 50 ரூபா 100 ரூபா நம்ம வந்து கோல்டில் வாங்கிக்கிட்டே இருக்கோம். இது வந்து ரிட்டர்ன் கொடுக்கும், இல்லை வந்து ஃப்யூச்சராக நமக்கு வந்து இது பண்ணுன்னெலாம் இல்லாமல் நம்ம மற்ற செலவு எப்படி பண்ணுறோமோ இந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதையும் ஒரு செலவாக கணக்கு பண்ணி ஒரு 3 வருஷம் 5 வருஷம் கழித்து திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு எமர்ஜென்சி ரிசர்வை நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இது ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக இது இருக்குது.